டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ வாய்ப்பே இந்த எம்பி எலெக்ஷனில் தான். எம்பி ஆகிட்டார்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 டைம் முசியமாக இருந்திருக்காருல, அந்த ஒரு அடிப்படையில். ஸோ டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர், அவருக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ஜெயிச்சா வந்து நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதம் முடிய வாய்ப்பு இருக்குது. கட்சியை வந்து கைப்பற்றதில்ல சரி எல்லாத்துலேயும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியணும். பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. திருச்சியில் முதல் ஜெயிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றல் அசோக்குமார் அவருமே ஜெயிப்பான்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக தான் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விலை போயிட்டாங்க அதிமுகவினரே அப்படின்ற அளவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஏன்னா அதிமுகவினர் நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அதை தான் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருந்துச்சு. தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரனுக்கு அதிமுகவினர் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அதை தான் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுத்தார். நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு மேஜராக வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா மாவட்ட செயலாக மாற்றிருக்கும். பட் மாவட்ட செயலாக மாற்றுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தைரியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இன்னும் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.